ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பழனி முருகன் கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தப்போ அங்கே எங்களுக்கு ஏற்பட்ட சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதாவது நாங்கள் 9:30க்கெலாம் பழனி போயிட்டோம். கரெக்டாக 9:30க்கு நாங்கள் ரோப் காரில் போகலாம் அப்படின்ட்டு க்யூவில் நிற்க ஆரம்பித்தோம். நாங்கள் பண்ண பெரிய தப்பே அதுதான். ஏன்னா 9:30லேருந்து 12:30 வரைக்கும் நாங்கள் க்யூவில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோமே தவிர்த்து உள்ளே போன மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் 12:30க்கு மேலே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னென்னா 1:30க்கு ஸ்டாப் பண்ணிடுவாங்க ரோப் கார் போகிறது. அதுக்கப்புறம் 2:30க்கு மேலே தான் திரும்ப ஆக்டிவாக இருக்கும். அதனால் இப்போது ரொம்ப நேரம் க்யூவில் நிற்கிறவங்கெல்லாம் ஸ்டெப் வழியாக போங்கங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. சரி, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நின்னா வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும்ன்ட்டு நாங்கள் அங்கேருந்து யானைப்பாதை வழியாக போக ஆரம்பித்தோம். யானைப்பாதை வழியாக நாங்கள் போய் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துலேயே நாங்கள் மேலே ரீச் ஆகிட்டோம். கோவிலுக்கு போயிட்டோம். சாமி தரிசிச்சுட்டு கீழேயும் இறங்கிட்டோம். இதை நாங்கள் முதல்லையே பண்ணியிருந்தால் ரொம்ப குயிக்காக நாங்கள் சாமியை தரிசிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியிருந்திருப்போம். பட் நாங்கள் பண்ண பெரிய மிஸ்டேக் அந்த ரோப் காருக்காக வெயிட் பண்ணது தான். ஸோ இப்போ யாராச்சும் இப்போ ரீசெண்டாக இனிமேல்ட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரோப் காருக்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு நீங்கள் யானைப்பாதை வழியாக போய் குயிக்காக சாமியை தரிசிக்கலாம். மேபி ரோப் காரில் கொஞ்சம் வேலை செஞ்சிட்ருக்காங்களா என்னன்னு தெரியல, ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ எனக்கு போடணும்னு தோணுச்சு. ஏன்னா இப்போது யாராவது பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெசேஜ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.